உலகத்தின் தலைநகர், சர்க்கரையின் தலைநகர் இந்தியா. சர்க்கரை நோயாளிகளில் 60% பேர் ஆண்மை குறைவு. சரி, வாக்கிங் சொல்லுங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் வந்து டெய்லி 45 மினிட்ஸ் பண்ணுங்கிறாங்க, சில பேர் 30 மினிட்ஸ் பண்ணா போறோம்னாங்க. எவ்வளவு பண்ணணும் ஆக்சுவலா? சார், 6000 ஸ்டெப்ஸ் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் பண்ணலாம். 6000 ஸ்டெப்ஸ். ஆமாம், அது வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் வரும். இதை தவிர இப்போ டயபெட்டிக்கு புதுசாக கண்டுபிடிச்ச என்னது அப்படின்னா, புதிய ஆய்வு, ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிறகு 15 நிமிஷம் நடங்க, சாப்பிட்ட உடனே உட்காராதீங்க. அப்படி நடந்தீங்கன்னா பெருமளவுக்கு அது சர்க்கரையை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரொம்ப லேட்டஸ்ட். சாப்பிட்ட உடனே நடங்கன்னு. ஆனால் என்னன்னா, நமக்கு ஹெவியாக சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே நடக்கும்போது வயிறு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்ட உடனே ஒரு 15 மினிட்ஸ் நடந்துடணும். 15 நிமிஷம் நடந்தோம்னா சுகர் லெவல் வந்து அந்த உச்சத்துக்கு போகாம கட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு. ஆமா, ஹார்வர்ட் அந்த ஆய்வுகள்ல இருந்து வந்திருக்கு. உலகம் முழுவதும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதை ரொம்ப பரபரப்பா எல்லாருமே பேசுறாங்க. இப்போ வந்த தகவல் இது. சர்க்கரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நடக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நடக்கணுங்கிறீங்க. காலையில நீங்க நடக்கிறோம், அது ஒரு பக்கம். சாப்பிட்ட உடனே 15 மினிட்ஸ். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் உள்ள நாடு இந்தியா. உலகத்தின் தலைநகர், சர்க்கரையின் தலைநகர் இந்தியா. சர்க்கரை நோயாளிகளில் 60% பேர் ஆண்மை குறைவு. அப்போ உலகத்தில் ஆண்மை குறைவின் தலைநகராகவும் இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ வந்து ஜெனட்டிக்காக நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு சர்க்கரை இருந்தது, அப்போ நமக்கு வந்துருமா அப்படின்னா அது உண்மை இல்லை. நீங்கள் அதை தடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு லோடட் கன் மாதிரி உங்கள் ஜெனட்டிக்கில் இருக்குது. லோடட் கன்னை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணாமல் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் இருக்கலாம். கன்னை அப்படி பாக்கெட்டில் வச்சு இன்ஸ்பெக்டர் எத்தனை ஷூட்டே பண்ணாமல் எத்தனையோ இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆகலாம். அந்த மாதிரி ஜெனட்டிக்காக உங்களுக்கு இருக்குது. ஆனால் நல்ல எக்ஸசைஸ், உணவு கட்டுப்பாடு முதல்லேருந்தே, சிறு வயதுலேருந்தே அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிக்காக மாறாமல் அதை தடுக்க ஒரு இயல்பான மனிதனாக வாழ முடியும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், தகவல் அது. அதை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா சர்க்கரை நோயாளி உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கும். முக்கியமாக ஆண் உறுப்பு, ஹார்ட்டு, கண்ணு, உடம்புல இருக்க எல்லா விதமான உறுப்புகளையும் சர்க்கரை நோய் பாதிக்கும். ஒரு ஜிம் ஒரு முக்கியமான மாற்று. ஜிம், எக்ஸசைஸு, உணவு கட்டுப்பாடு, அது பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும்.